கரண்ட்டு பில்லு மாதம் 9,000 10,000 அது போல் கட்டினிருக்கீங்களா? அவங்களுக்கோசம் தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். ஒரு கஸ்டமர் இபி பில் அதிகமாக சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்து ஃபோன் பண்ணியிருந்தாருங்க. அவர் வீடை ஃபுல்லாக செக் பண்ணி இந்த நோட்டில் இருக்கிறது ஃபுல்லாக ஒரு டேட்டா தான். அவர் என்ன யூஸ் பண்ணுறாரு, எவ்வளோ யூஸ் பண்ணுறாரு, அதை பற்றி தான் இதில் எழுதியிருக்கேன். அதே போல் 2 மீட்ரு 3 மீட்ரு இருக்க சொல்ல அந்த ஃபேஸ் ஆம்ஸ் நியூட்ரல் ஆம்ஸ் வேறுபாடும். இவர் வீட்டில் 1 மீட்ரு தான் இருக்குது, அது 3 பேஸு. அந்த 3 பேஸை நம்ம செக் பண்ணோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது, மீட்டர்லாம் தெளிவாக இருக்குது. அவர் 2 ஏசி யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃபை இருக்குது, ஃபிஷ் டேங்க் இருக்குது, இன்வெர்ட்டர் இருக்குது. அது எல்லாமே டேட்டா தான் இதில் எழுதியிருக்கேன். தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன்கள் ஃப்ரீயாக விட்ருங்க, தெரியாத எலக்ட்ரிஷியன் கற்றுக்குங்க. இதில் எதனா டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். தெளிவாக இன்னொரு வீடியோ கூட போடுறேன். இந்த கஸ்டமர் என் வீட்டில் அவருக்கு என்ன டவுட்னா, நான் ஒரு 10,000 கரண்ட் பில் கட்டுறேன், இது நான் கன்சியூம் பண்ணுறேன்னா இல்லை தேவையில்லாத ஓடுதான்னு சொல்லிட்டு அவரோட டவுட்டு. நம்ம போயிட்டு தெளிவாக அவருக்கு செக் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இது ரூம் 1ன்னு போட்டுக்கிட்டு ஒரு ஏசி யூஸ் பண்ணுறாரு. அது இன்வெர்டர் ஏசி. அது 4 ஆம்ஸ் எடுக்குது. அந்த 4 ஆம்ஸ் எடுத்துச்சுன்னா 4 ஹவரில் அது 4 யூனிட் எடுக்கும். நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன்ல, இது உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். 4 யூனிட் ஒரு நாளைக்கு 4 யூனிட் எடுக்குது, 4 ஹவர் யூஸ் பண்ணால். அந்த 4 × 60 நாள், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இபி பில்லு கவுண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் 60 நாளும் போட்டிருக்கேன். அப்போ 240 யூனிட் எடுக்குது ஒரு ஏசி. அப்புறம் இன்னொரு ரூம் இருக்குது, அந்த ரூமும் அதே இன்வெர்டர் ஏசி தான், 4 ஆம்ஸ் எடுக்குது. அதே போல் 9 ஹவர் யூஸ் பண்ணுவாங்களாம் அதை நைட்டு போட்டால். அப்போ 9 யூனிட் ஒரு நாளைக்கு எடுக்குது. அப்போ 9 யூனிட் × 60 நாள் போட்டிங்கன்னா 540 யூனிட்டு. ஓகேவா? இதுவே கிட்டத்தட்ட ஒரு 700 யூனிட் கிட்ட வந்துச்சா. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் டேங்க்கு, ஒய்ஃபை, இன்வெர்ட்ரு, இது நார்மலாக 24 ஹவர்ஸ் எப்பவுமே ஓடினே இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 2.3 யூனிட் எடுக்குது. அப்போ 2.3 × 60 130 யூனிட் இதுவே கன்சியூம் பண்ணுது. அப்புறம் நார்மலாக ஃபேனு, லைட்லாம் ஓடும். இதுதான் இதில் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இது எதனா புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது தெளிவாக உங்களுக்கு ஒரு வீடியோ வேணால் நான் எடுத்து போடுறேன். இதை கால்குலேட் பண்ணி அவருக்கு சொன்ன உடனேயும் அந்த கஸ்டமருக்கு நான் கன்சியூம் பண்ண தான் நான் கட்டியிருக்கேன், அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கன்சியூம் பண்ணுறத நான் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு புரிதலுக்கு வந்தார். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது சில பேருக்கு கரண்ட் பில் அதிகமாக கட்டினே இருக்காங்க. அது அவங்க கன்சியூம் பண்ணுறாங்களா இல்லை தேவையில்லாத போதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல் டேட்டா அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுப்போம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய எலக்ட்ரிஷியனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யாருன்னா கரண்ட் பில் அதிகமாக சொன்னீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.